பயங்கரமான ஒரு குழி. அடுத்து பாருங்க, இது மரணத்தினுடைய ஆழம். என்னவாமா இது? இந்த குழிக்கு பேர் என்னதாமா? மரணத்தினுடைய ஆழம், உதவியற்ற ஒரு நிலை, எல்லாமே முடிந்தது என்று இருந்துக்க நிலை. எப்படிப்பட்ட நிலையாமா? எல்லாமே முடிந்தது என்று நின்ற நிலை. அடுத்து ஒருவருமே கை கொடுக்க முடியாத ஒரு நிலை. எப்படியாமா? இப்படின்னு சொல்ல இல்லைன்னா வேற வழியே இல்லைங்க எங்களுக்கு. எப்படியாமா? வேற வழியே இல்லைங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, இந்த இடத்துல எனக்கு யாராலையுமே கை கொடுக்க முடியலைங்க. இந்த இடத்துல யாராலுமே, அது எந்த இடம்னா இப்ப வேதத்துல சொல்லனா பேதுரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை. பேதுரு 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்ல தாண்டி எங்க போய் போச்சா? இரும்பு சிறைச்சாலை, இரும்பு கதவுகளால் அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில கொண்டு போய் யாரை வச்சுட்டாங்க? பேதுருவை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பேதுருவை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒருவர் அங்க கை கொடுக்க முடியல. என்ன செய்ய முடியல? ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா யார் அங்க இறங்கினா? பேதுருவை விடுதலைக்க யார் இறங்கினா? கர்த்தருடைய தூதன் வந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவர் கை கொடுக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள, பயங்கரமான குழியில, சொல்லுமா, பயங்கரமான குழியில ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பயங்கரமான குழியில இருந்தாலும் சரிமா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை தூக்கி எடுத்து கண்மலைக்கு மேலாய் நிறுத்த பாரா. நல்லா கறந்துட்டுங்க. பயங்கரமான குழியில கிடக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி எடுத்து கண்மலைக்கு மேலாய் நிறுத்துகிறார்.